ஆர்ஆர்பிக்கான மேக்ஸ் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பெர்சன்டேஜ் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். பெர்சன்டேஜ்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு மாடல் போட்டிருந்தோம். இது வந்து ரெண்டாவது டைப். ஓகேங்களா? சரி, டேரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம். The total income of a company increased from rupees 30 lakh to rupees 50 lakh from year 1 to year 2. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் இயர்ல 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இன்கம் இருந்திருக்கு. ரெண்டாவது இயர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர், மூணாவது வருஷத்தோட இறுதியில the income the companies earned rupees 60 lakh. அதாவது மூணாவது வருஷத்தோட இறுதியில அந்த கம்பெனி வந்து 60 லட்சம் சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து what is the percentage increase in the income at the end of the third year from initial year. அதாவது இனிஷியல் இருந்து கடைசி இயர் மூணாவது இயர் வரலும் எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இன்கம் 30 lakh, செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 lakh, தேர்ட் இயர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60 lakh. ஓகேங்களா? 60 lakh அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான், இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின். வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இன்கம் அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் இயரோட எண்ட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் எதுல இருந்து இனிஷியல் இயர்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப 60ல இருந்து 30 போயிடுச்சுன்னா 30 by 30 into 100, அப்ப 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்லிடலாம். சரி, இதே வந்து இனிஷியல் இயர் அப்படின்னு சொல்லாம என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் இன் இன்கம் அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் ஃப்ரம் செகண்ட் இயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து 60ல இருந்து 50 மைனஸ் பண்ணும். அப்ப என்ன வரும், 50 by 50ல இருந்து 60, அதாவது 60ல இருந்து 50 மைனஸ் பண்ணிட்டு பை என்ன வரும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி வரும் இன்ட்டு 100. இந்த கேள்வி கேட்கல, அப்ப வேற மாதிரி கேட்டாலும் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். 10 by 50 into 100. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0 0 கேன்சல் ஆயிரும், 1 2 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் எதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கணும். இன்னொன்று வந்து இப்படிதான் போடணுமா அப்படின்னு சொல்லி கூட டைரக்டாவே சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 30 lakh, கடைசி இயர் 60 lakh, இதுல இருந்து இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை விட என்ன இருக்கு, 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் 100 மடங்கு அப்படின்னா இது எத்தனை மடங்கா இருக்கு, 60 லட்சம் அப்படிங்கிறது அப்படியே 2ஆ மாறி இருக்கு. அப்ப 200% மாறி இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் போடாம டைரக்டாவே நம்ம ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, சுனைனா ஒர்க்ஸ் இன் அ பிரைவேட் கம்பெனி. ஓகேங்களா? சுனைனா அப்படிங்கிற ஒர்க்ஸ் இன் அ பிரைவேட் கம்பெனி and her annual income is 3 lakh. ஓகேங்களா? she has a new and old vehicle. ஒரு 2 வெஹிக்கிள் வச்சிருக்காங்க, புதுசு ஒன்று வச்சிருக்காங்களா பழசு ஒன்று வச்சிருக்காங்களா. 5% of her income is spent on keeping a new vehicle. அதாவது அவங்க வாங்குற 3 லட்சத்தை வாங்குறாங்க, ஆனுவல் இன்கம் சொல்றாங்க, மந்த்லி இன்கம் வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல 2% 5% வந்து நியூ வெஹிக்கிளை பராமரிக்கிறதுக்கே சரியா போயிருது. அண்ட் 2% more than the new one is spent on old one. அதாவது நியூ வெஹிக்கிளுக்கு நம்ம செலவு பண்றதை விட 2% அதிகமா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓல்டு வெஹிக்கிளுக்கு எவ்வளவு ஆகும், 7% ஆகும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் போத் த வெஹிக்கிள். 2 வெஹிக்கிளுக்கும் அவங்க மொத்தமா வந்து எவ்வளோ அவங்களுடைய இன்கம்ல இருந்து செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா அவங்களுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சம். 1 2 3 5 5 0. ஓகேங்களா? அடுத்து நியூ வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 5%. ஓல்டு வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 2% நியூ வெஹிக்கிளை விட அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5 + 2 7%. ஓகேங்களா? 7%. மொத்தமா வந்து வெஹிக்கிளுக்காக அவங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டோட்டலா அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 12% கேட்டிருக்கிறது டோட்டலா வந்து அவங்க எவ்வளவு வெஹிக்கிளுக்கு செலவு பண்றாங்க. அப்ப மொத்தமா 12% வந்து அவங்க செலவு பண்றாங்க. அப்போ இது எவ்வளவு அப்படின்னா
மொத்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது மொத்தமாக நான் 100% வச்சுக்கிறேன். மொத்தமாக அவங்க வாங்குறது இதில் தான் வந்து ஒரு 12% வெகுகளுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் 10% எவ்வளோ? நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லயே, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கடைசியில இருந்து ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் 10% சொன்னேன். 10% அப்படின்னா 30,000 4. ஓகேங்களா? அடுத்து 2% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இருந்து ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா 3000 அப்படிங்கிறது 1%. 2% அப்படின்னா 6000. 2% அப்படின்னா 6000. அப்ப டோட்டலா 36,000 அவங்க வந்து டோட்டலா வெகுக்களுக்காக ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி, 36,000. ஓகேங்களா? ஏதாவது எந்த கேள்வி கொடுத்தாலும் டோட்டலா வந்து இன்கம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு பிரிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரி, கொஸ்டின் நம்பர் 3 அடுத்ததுக்கு போயிடலாம். டூ நம்பர்ஸ், 2 நம்பர் இருக்கு. A and B are 15% and 32% less than the third number. சாரி, திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன். 2 numbers A and B 2 இருக்கு. are 15% and 32% less than the third number C. அதாவது C-யை விட A வந்து 15% குறைவாகவும் B வந்து 32% குறைவாகவும் இருக்கு. அப்போ நம்பர் பி இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென்? ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவா இருக்கு பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டைரக்டா வந்து A1 B C அப்படின்னு 3 நம்பரை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது 100% இருக்கு அப்படின்னா இதை விட A வந்து எவ்வளவு இருக்கா? 15% கம்மியா இருக்குங்களா? அப்ப இதை 85 அப்படின்னு வச்சுக்கலாங்களா? 100ல இருந்து 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா 85. அதுக்கு அடுத்து 32. 100ல இருந்து 32 போயிடுச்சு, 30 போயிடுச்சுன்னா 70, 2 போயிடுச்சு அப்படின்னா 68. ஓகேங்களா? 68. இப்போ 100 அப்படின்னா அதுல 85 வந்து பார்த்தோம் அப்படின்னா 15% குறைவா ஏவும் 32% C-யை விட குறைவா பியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து எதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கறாங்க? ஏவையும் பியையும் கம்பேர் பண்றாங்க. ஏவையும் பியையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப நம்பர் பி இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் நம்பர் ஏ. அப்ப கீழே தான் வந்து ஏ வரும், பி வந்து மேலே வரும். ஓகேங்களா? இன்னொன்று எப்படி போடணும் அப்படின்னா 85 மைனஸ் 68. ஏன்னா டைரக்டா வந்து பியோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்லிடலாம். ஏவை கம்பேர் பண்ணுவோம், எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென்? ஏவை விட எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவை விட எத்தனை சதவீதம் அப்படின்னா 85 68 அப்படின்னா வந்து 17 வரும். ஓகேங்களா? 17/85 இன்ட்டு 100. இப்போ ஒரு டைம், இது 5 டைம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20%. அதாவது பி வந்து ஏவை விட குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பி வந்து ஏவை விட குறைவா இருக்கு. இப்போ ஏ வந்து 100 இருக்கு அப்படின்னா அதை விட குறைவா இது 80 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. திரும்ப ஒரு டைம் சொல்லட்டுங்களா? அதாவது 2 நம்பர்ஸ் ஏ பின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கு. அதுக்கடுத்து 15% BR, 15%, 30%, 32% லெஸ் தென் தேர்ட் நம்பர். அதாவது சின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை விட 15% ஏ கம்மியாகும், அதை விட 32% கம்மியா பியும் இருக்கு. அப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் பி வந்து வாட் பர்சன்ட் லெஸ் தென்? ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா பியோடது கேட்கல, ஏவை விட எவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியோடது டைரக்டா ஏவை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 85/6 மேல வந்து 68 வரும். எவ்வளவு பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அப்படின்னா ரெண்டையும் கழிச்சு தான் நம்ம போடணும். அப்ப ஆன்சர் வந்து 20%. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20% கிடைக்கும். அடுத்த கேள்வி, okay, fourth question. The mark obtained by A in a test are 20% more than the mark obtained by B and C obtained 85% of total marks obtained by A and B. By what percentage are the marks obtained by A less than mark obtained by C? A-வையும் C-யும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மார்க் அப்டைன்டு பை ஏ இன் அ டெஸ்ட் ஆர் 20% மோர் தென் மார்க் அப்டைன்டு பை பி. அதாவது ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்காங்க? இவங்க 100 அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எவ்வளோ 20% அதிகமாக வந்து ஏ வந்து இருக்கு.
120 அப்படிங்கிற மாதிரி ஏ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க the mark obtained by A in a test are 20% more than mark obtained by பி. இவங்க 100 அப்படின்னா இவங்க 120 அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து சியை பத்தி சொல்றாங்க. சி அப்டைன் 85%. சியை பத்தி சொல்றாங்க 85% ஆஃப் டோட்டல் மார்க் அப்டைன்டு பை ஏவும் பியும் வாங்கின மார்க்ல 85% அப்ப சொல்றாங்க. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 120 + 100 அப்ப 220. ஓகேங்களா, இப்போ 85 220 / 100 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவையும் சியையும் தான் கம்பேர் பண்றாங்க. ஏவையும் சியும் கம்பேர் பண்ணாங்க. ஏ வந்து சியை விட எவ்வளவு சதவீதம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்களா? 1 இங்கே 2 இங்கே 11 5 அதுக்கடுத்து 1 7 அப்போ 187 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, எங்களோட கம்பேரிசன். இப்போ இதை ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா இது 187 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ சியை விட ஏ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா சி வந்து எவ்வளோ வருவாங்க, கீழே வந்து சி தான் வருவாங்க. சியை விட ஏ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 187லேருந்து 120 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 67 × 100. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 35.8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வேறு வழி இல்லை, நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணி தான் போட்டாகணும். எதுவும் ஷார்ட்கட் இல்லை. 35.8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நார்மலாக முன்னாடி வந்து கேட்ட மாதிரியே தான் இந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும் 2 பேரோட கூடுதலில் 85% சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா, in an examination Sunita scored 90% of what Anita scored. அதாவது அனிதா வாங்கினா 90% வந்து சுனிதா வாங்கியிருக்காங்க. while அனிதா ஸ்கோர் வாஸ் 110%. அனிதா வந்து எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா வினிதாவோட 110%. அவங்க வாங்கினதுல 110% அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ சுனிதா ஸ்கோர்டு 190. சுனிதாவோட மார்க்கை கொடுத்துட்டாங்க. அப்போ வினிதா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரி, எத்தனை பேர் இருக்காங்க? சுனிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அனிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வினிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்ல வந்து நம்ம போயிடலாம். சுனிதா அப்படிங்கிறவங்க வந்து 198 அப்படிங்கிற மார்க்கு எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைல் அனிதா ஸ்கோர் வாஸ் 110% ஆஃப் வினிதா. ஓகேங்களா, இப்போ இவங்க மார்க் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அனிதா வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 110 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 110%. ஓகேங்களா, அடுத்து வந்து என்னன்னா சுனிதா வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 90%. அனிதா வாங்கினது 90% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல 90% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 99 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இப்படி போட்டாலும் சரி 110 × 90/100 இப்படி போட்டாலும் அதே தான் 99 வரும். அது டேரக்டா நான் 99 சொல்லிட்டு போட்டேன். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு many மார்க் டிட் வினிதா ஸ்கோர். வினிதாவோட ஸ்கோர் எவ்வளோ? அப்போ இவங்களோட ஸ்கோர் நம்ம கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ 99 198 99 தான் 188னா 100 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா 9 டைம்ஸு இது 1 8 திரும்ப 1 2 அப்போ 100% அப்படின்னா 200 தான் வினிதாவோட ஸ்கோர். ஓகேங்களா, டேரெக்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணணும். லாஸ்ட்ல இருந்தோன்னா வினிதாவில இருந்து தான் சால்வ் பண்ணணும். வினிதாவோடது 100ன்னு வச்சுட்டு அனிதா எவ்வளோக்குன்னா அவங்களோட 100%, 110. அதுக்கடுத்து சுனிதா வந்து இவங்க பர்சன்டேஜ்ல 90%. அப்போ லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணாதான் கரெக்டாக ஆன்சர் வரும். முன்னாடி இருந்து போனீங்க அப்படின்னா தப்பாயிரும். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஹேமா அப்படிங்கிறவங்க டிசைடட் டு டொனேட் 15% ஆஃப் ஹர் சேலரி டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து 15% வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து அந்த டே ஆஃப் டொனேஷன் ஷி சேஞ்ச் ஹர் மைண்டு. டொனேஷன் பண்ணும்போது அவங்களுடைய மைண்டு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் டொனேட் ₹4,500 அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னா விச் இஸ் 125% ஆஃப் வாட் ஷீ ஹேட் டிசைடட் ஏர்லியர். அதாவது அவங்க வந்து டொனேட் பண்ணணும்னு நினைச்சதை விட ஒரு 125% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நினைச்சதை விட இல்லை 100% அப்படிங்கிறது தான் 15% அப்படின்னா
அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 25% எக்ஸ்ட்ரா வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த 125% தான் வந்து 4500 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்லலாம். வாட் ஷீ டிசைடட் ஏர்லியர் ஃபைண்ட் த ஹேமா சேலரி. ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன். ஹேமா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க சேலரியில் டொனேஷனுக்காக 15% கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து டொனேஷன் பண்ணும்போது அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 4500 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. இந்த 4500ங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பே பண்ணணும்னு நினச்ச தொகையில் அவங்க 125% தொகையில் 125% 125% வாட் ஷீ டிசைடட் ஏர்லியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்களோட சேலரி என்ன அப்படிங்கறதா கேள்வி. இப்போ இந்த 125% தான் 4500 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன வந்து சேலரி வந்து என்ன அமௌண்ட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து இன்டெரக்டா 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 அடுத்து வந்து 900 4 சாரி 0 அப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3600. ஓகேங்களா? இந்த 3600 தான் 15%. 15% தான் 3600. ஓகேங்களா? அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் 15 வந்து எவ்வளோ வரும்? அப்புறம் 2 டைம் 15 போட்டால் 30. அதுக்கப்புறம் 4 டைம் போட்டோம் அப்படின்னா 60. இப்போ 240. அதுக்கடுத்து 2400. 100% எவ்வளோன்னு போட்டோம்னா உங்களோட சேலரி கிடைச்சிரும். 24,000 தான் அவங்களுடைய ஹேமாவோட சேலரி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல என்னன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு டைம் புரியல அப்படின்னா திரும்ப பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A small scale soap business has the following expenses. அதாவது ஒரு சோப் பிஸ்னஸ் இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா வந்து 10% வந்து மார்க்கெட்டிங்காக அவங்க செலவு பண்ணுறாங்களா, 65% வந்து எம்ப்ளாயியோட சேலரிக்காக செலவு பண்ணுறாங்களா, 25% வந்து அவங்க ரா மெட்டீரியலுக்காக செலவு பண்ணுறாங்களா. அடுத்து வந்து இஃப் த பிஸ்னஸ் பேஸ் டோட்டல் சேலரி, சேலரிக்காக அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 65,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறதா கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 + 35 100% வருது. ஓகேங்களா? இப்போ இதில் 65% தான் வந்து 65,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான். அப்போ 1% எவ்வளோ அப்படின்னா வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1% நமக்கு என்ன வரும்? மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் தான் கேட்டிருக்கோம். அப்போ 10% அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் 1% தான் 1000 அப்படின்னா 10% 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்னன்னா டைரக்டா வந்து இந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு ஏதோ ஒன்னோட டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்குறாங்க. இப்போ இதுவும் வந்து ஒரு மாடல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அனிதா அப்படிங்கிறவங்க இதுவும் வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அனிதா ரன்ஸ் அ ஃபேஷன் புட்டிக் வந்து அவங்க ரன் பண்றாங்க. ஹர் எக்ஸ்பென்ஸ் ஆர் அண்டர் ஃபாலோயிங் ஹெட்ஸ். அதாவது அதே மாதிரி தான் இவங்களும் வந்து செலவு பண்றாங்க. 30% வந்து பர்ச்சேஸ்க்கும், 40% வந்து பேமெண்ட் ஆன் டெய்லருக்கு பே பண்றதுக்கு 40%. அதுக்கப்புறம் அண்ட் 30% வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்க பே பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து என்ன கொடுக்கலாம், இஃப் ஹர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ், அவங்க டோட்டலா அவங்க செலவு பண்றது வந்து எவ்வளவு அப்படின்னா 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 50,000 அப்படிங்கிறது என்னது? மொத்தமா அவங்களோட வருவாயா இருக்கலாம், மொத்தமா அவங்க இதுக்காக தான் செலவு பண்றாங்க, மொத்த எக்ஸ்பென்ஸும் சேர்ந்த மதிப்பு தான். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 100% வருதுங்களா? இந்த 100% தான் வந்து 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 10% அப்படின்னா
5000 அந்த மாதிரி வரும். சரி, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் டிட் ஷி இன்கர் ஆன் பேமெண்ட் ஆன் டெய்லருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 40% தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இதில் 10% எவ்வளோ அப்படின்னா 5000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து 10%. அப்போ இதில் 50,000ல் 10% அப்படின்னா 5000. ஓகேங்களா? அப்போ 20% அப்படின்னா 10,000. ஓகேங்களா? அப்படியே டபுள் ஆகணும். ஓகேங்களா? அப்போ டெய்லருக்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்க? 40%. அப்போ 20% 10,000 அப்படின்னா 40% அப்படின்னா 20,000. 20,000. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போலாங்களா? Okay. The following expenses are included in a small business: purchase 25%, staff order salary 25%, maintenance 50%. If the company spends 2 lakh on salary amount கொடுத்துட்டாங்க, what is the expense on maintenance அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, முன்னாடி மாதிரி தான். பர்ச்சேஸ்க்கு 25%, பர்ச்சேஸ்க்கு 25%, சேலரிக்கு 25%, மெயின்டெனன்ஸ்க்கு 50%. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்கு கம்பெனி ஸ்பெண்ட்ஸ் 2 lakh ஆன் சேலரிக்கு தான் வந்து 2 lakh. இது 25% தான் 2 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ, இந்த 50% தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம்ம நம்ம போடணுமா? போட தேவையில்லை. டோட்டலாக இதை கூட்டணும் அப்படின்னா 100% தான் வருது. அதில் 25% கொடுத்துட்டான், 50% தான் கேட்டிருக்கான். அப்போ 25% 2 லட்சம் அப்படின்னா வந்து 50% எவ்வளோ? டபுள் ஆக்கிடணும். அப்போ 4 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த சம்பளம் போடக்கூடாது, டைரக்டாக ஆன்சர் கொஸ்டின் பார்த்தே சொல்லிடணும். என்ன டேட்டா கொடுத்துட்டு கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்து, in a sports showroom there are different game accessories இருக்கு. There is 50% selling on swimming accessory, அதாவது சேல் ஆகுறத பற்றி சொல்கிறாங்க. 50% வந்து ஸ்விம்மிங் அக்சசரிஸ் வந்து சேல் ஆகுதுங்களா, 40% அவுட்டோர் கேம்ஸ் வந்து சேல் ஆகுதுங்களா, அவுட்டோர் கேம்ஸ். அதுக்கு அடுத்து வந்து 10% வந்து இன்டோர் கேம்ஸ், உள்ள விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கான அந்த கேமோட மெட்டீரியல்ஸ் வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இஃப் இன் அ பர்டிகுலர் மந்த்ஸ் ஸ்டோர் செல் ஸ்விம்மிங் காஸ்டியூம், அதாவது ஸ்விம்மிங்கோடது கொடுத்துட்டாங்க, 50% கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் ஃபிகர் ஆஃப் அவுட்டோர் கேம்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டிமேட்டட் ஃபிகர் ஆஃப் செல்லிங் ஆஃப் அவுட்டோர் கேம் ஆக்சசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவுட்டோர் கேம்க்கு எவ்வளோ? 40%, 50% கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 5% எவ்வளோ? 1000, 10% 2000. ஓகேங்களா? 20% 4000, 40% 8000. டைரக்டாக ஆன்சர் போட்டுருணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல் 50% தான் 10,000 அப்படின்னா 40% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு 50 × x 40 × 10,000 அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலும் ஆன்சர் வந்துடும். நம்ம ரயில்வேஸ் அப்படிங்கிறதுனால பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த நேஷனல் லெவல் டெஸ்ட் 500 ஸ்டூடெண்ட் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க ஃபார் த எக்ஸாமினேஷன். அவுட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் 42% ஸ்டூடெண்ட்ஸ் காட் 81 to 100 மார்க்கில் வந்து 42% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களாம். அடுத்து 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காட் 61 to 80% மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 41 to 60% மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ காட், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 41லேருந்து 60% மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 500. இதில் 81 to 100 வந்து 42%. அடுத்து 61 to 80% மார்க் எடுத்த பசங்க எவ்வளோ அப்படின்னா வந்து 25%. அதுக்கு அடுத்தது வந்து 41 to 60% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
இதை பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 6 ஓகேங்களா. அப்போ 100ல் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மீதி இருக்கிறதா இதுக்கான பர்சன்டேஜ். 100ல் 67 போயிடுச்சுன்னா 33% தான் இது. சரி, இதில் வந்து 33% தான் என்னன்னு நான் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, 500 அப்படிங்கிறது என்னது? 100% தான் 500 அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போது இதில் 10% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50. 30% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது இருக்குங்க 150. ஓகேங்களா. 1% அப்படின்னா 15. 1% அப்படின்னா அதாவது 1% இன்னும் ஒரு டிஜிட் எடுத்துடணும். ஓகேங்களா. அப்போ 3%, சரி, இதுல இருந்து 1% அப்படின்னா இங்க வரணும். 30ல இருந்து 3% அப்படின்னா டைரக்டா ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா 15. ஓகேங்களா. அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா 165 தான் இது. நான் இங்க இருந்து போட்டுட்டேன், சாரி, இங்க இருந்தா வரணும். எங்க வரணும்னா 30% தான் வந்து 150 அப்படின்னா 3%ல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். அதாவது ஒரு டிஜிட் தள்ளி இங்க ஒரு புள்ளி வச்சுன்னா இங்க ஒரு புள்ளி கேன்சல் ஆகுங்களா, அதை தான் சொல்றேன். 15 வரும். இப்போ 165 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 41 to 60% மார்க் எடுத்த பசங்க எத்தனை பேர் அப்படின்னா 165 பேர் வந்து இருக்காங்களாம். இப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, இன்னைக்கு வந்து 10 questions பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ட் 3 வந்து பர்சன்டேஜில் பார்க்கலாம், 1 by 1. இந்த கொஷின் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் புக் இருந்துச்சு அதில் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.